இப்போ நம்ம கணவாய் மீன் இல்லைன்னா கடம்பா மீன் சொல்லுவாங்க. இந்த மீனை எப்படி நம்ம வாஷ் பண்ணி எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு மீனை கையில் எடுத்துக்கோங்க. அதோட தோலை இப்படி லைட்டாக வச்சு விரல் அப்படி செஞ்சிங்கனாலே அது வந்துடும். அந்த தோலை அப்படியே ஸ்க்ரப் பண்ணி அப்படியே உரித்து ஃபுல்லாக எடுத்துருங்க. இதை பாருங்கள், இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உரித்து தோலை ஃபுல்லாமே நீங்கள் ரிமூவ் பண்ணிடணும். அதோட ஸ்கின் ஈஸியாக வந்துடும், ரொம்ப நம்ம கஷ்டப்பட வேண்டாம். லைட்டாக அப்படியே உரித்தாலே நமக்கு அதோட ஸ்கின் எல்லாம் அப்படியே வந்துடும். அதோட ஸ்கின் எல்லாம் இப்போ நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஸ்கின்னு தான் நமக்கு முக்கியமானது இதிலே ரிமூவ் பண்ணுறது. ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டோன்னா அப்புறம்லாம் ரொம்ப சிம்பிள் தான். இப்போ மேலே இருக்கிற அந்த போர்ஷன், கண்ணு போர்ஷனை அப்படியே உருவி எடுக்கணும். உருவி எடுத்தால் அது நமக்கு தனியாக கையில் வந்துடும். இப்போது அந்த மீனுக்குள்ளே சென்டரில் இங்கே பாருங்கள், ஒரு எலும்பு மாதிரி ஒரு நீளமாக ஒரு பீஸ் இருக்கும். அதை நம்ம உருவி எடுத்துடணும். இதுதான் முக்கியமான ஸ்டெப். இதை நம்ம அப்படியே வச்சிடக்கூடாது. இதை நம்ம உருவி வெளியே எடுத்துடணும். இது நமக்கு தேவையில்லை, அதனால் எடுத்து நம்ம போட்டுடலாம். இது நமக்கு தேவையில்லை. அடுத்து அதோட அந்த கண்ணு பகுதியை எடுத்துக்கணும். அந்த கண்ணு பகுதி எடுத்தால் அதில் இங்கே பார்த்தீங்களா சில்வர் கலரில் ஒரு போர்ஷன் இருக்கும். இதுக்குள்ளே கருப்பாக ஒரு மை ஒன்று இருக்கும். அந்த போர்ஷனை அந்த கருப்பு மை உடஞ்சிராமல் அப்படியே நம்ம பிச்சு தனியாக எடுத்துடணும். இந்த பாருங்கள், இந்த போர்ஷனை நம்ம தனியாக பிச்சு எடுத்துடணும். இதில் தான் அந்த கருப்பு மை மாதிரி இருக்கும். அதை நம்ம உடச்சிட்டோன்னா அது ஃபுல்லாமே ஸ்ப்ரெட் அவுட் ஆயிரும். எல்லா இடமும் அப்படியே கருப்பாக மாறிடும். அதனால் நம்ம அதை மேக்ஸிமம் உடைக்காமல் எடுத்து நம்ம தனியாக போட்டுடணும். இதை பாருங்கள், இதில் நான் லைட்டாக உடைச்சிட்டேன். அது தெரியுது பாருங்கள், கருப்பாக. இந்த மாதிரி நம்ம பண்ணிடக்கூடாது. நம்ம இந்த கண் பகுதியில் பார்த்தோம்னா அந்த ஸ்டாருக்குள்ளே நடுவில் இந்த கருப்பாக தெரியுது பார்த்தீங்களா, அதை ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது அப்படியே மேலே வந்துடும். அதையும் நம்ம எடுத்துடணும். அதுவும் தேவையில்லாத பீஸு. இதை பாருங்கள், இதையும் நம்ம வெளியில் எடுத்துடணும். இப்போது நம்ம மீன்லாம் சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு. அதை நம்ம கட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம கத்தியில் நறுக்குனா நம்ம கீழே அந்த உட்கட்டர் வச்சுட்டு நறுக்குனா பெஸ்ட்டு. இல்லைன்னா நம்ம சிசர் வச்சு நறுக்குனா நம்ம கையில் பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஈஸியாக நறுக்கிடலாம். இந்த மாதிரி எல்லா மீனையும் நம்ம வெட்டி எடுத்து தனியாக வச்சுக்குவோம். இப்போது நம்ம இந்த மீனெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம். இதை வாஷ் பண்ண போகிறோம். எப்போவுமே நம்ம நான்வெஜ் சமைக்கிறப்ப கொஞ்சோண்டு கல் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு அதை நல்லா வாஷ் பண்ணால் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நல்லா பெரட்டி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும் மீனை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீனை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ஃபேவரட் டிஷ்ஷு எது வேணாலும் இதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.